நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பெலனா இருக்கிறது. ஆமேன். ஆமாம், அன்னைக்கு 19:1 அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவர்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் இருந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்துக்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு விருந்து நடக்குது. நைட்டு மதியமாக அங்கே ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க. அங்கேருந்து வர்றதுக்கு சாயங்காலம் ஆகிடுது. அப்போ லோத்து அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சு ஓடி போயிட்டு கர்த்தர் போயிடுறாங்க. 2 பேர் வராங்க, 3 பேரில். ஆபிரகாமோட பேசிட்டு கர்த்தர் போயிடுறாங்க. 2 பேர் தூதர்கள் வராங்க. இங்கே அங்கே லோத்து பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வாழ் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வருந்தி கேட்குறதுனால அவங்க போகிறாங்க. அங்கே ஒரு டின்னரு நடக்குது. நீங்கள் ஃபுல்லாக படிங்க, நான் அப்படியே உங்களுக்கு நம்ம அப்படியே பார்க்கலாம். ஏன்னா நம்ம படித்து நான் லேட் ஆகிடும், அதனால் நான் அப்படியே சொல்லின்னு இருக்கேன். வாலிபர்களிருந்து வயதானவங்க வரலையும் லோத்தோட வீட்டை சுற்றிட்டு கதவை தட்டி, உங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க வெளியே அனுப்புங்க எங்ககிட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ லோத்து சொல்கிறாங்க, என்கிட்ட 2 கன்னி பெண்கள் இருக்காங்க, அவங்க வேணா நான் உங்களுக்கு உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், இவங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, இவங்க புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்க திட்டுறாங்க, நீ ஊர் விட்டு ஊர் பொழைக்க வந்திருக்க, நீ எங்களுக்கு புத்தி சொல்கிறியா அப்படி சொல்லிவிட்டு அவனை என்ன பண்ணுறாங்க, அவனை நெருக்க போகும்போது எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, குருடாக்கிடுறாங்க. கண்ணு தெரியாமல் குருடாக்குறாங்க தூதர்கள். அப்போ தான் தூதர்கள் லோத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க வந்திருக்கோம் அப்படியே சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ இந்த பாவம், குறிப்பாகவே இந்த ஓரினை சேர்க்கைன்னு சொல்கிறாங்கள, அந்த பாவம் குறிப்பாக அங்கே அதிகமாக இருந்திருக்கு. அதனால தான் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க வந்திருக்காங்க அக்னினால். அப்போது இது நம்ம வாழ்கிற காலத்தில் இது நம்ம நான் எங்கேயோ நடக்குது அப்படி நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அதை நம்ம வாழ்கிற நாட்களில் இந்த லோத்து காலத்தில் நடந்ததை நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம் நம்ம. அப்படின்னா ஏசப்பா எந்த அளவுக்கு வாசற்படியில் நின்றுன்னு இருக்காங்கன்னு தெரியுதுங்களா? எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அப்படின்னா எப்போ ரகசிய வருகை வரும் அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்கள ஆயத்தப்படுத்தணும். எப்போ கர்த்தர் வந்தாங்களோ நம்ம அவரோட போக ஆயத்தமாக இருக்கணும். ஏசப்பா சொன்னாங்கல்ல, குறிப்பாக எவ்வளோ நிறைய பாவங்களை சுட்டி காட்டினாங்க. அதில் பிரதானமானது நோவா காலத்தில் நடந்தது போலவும் லோத்து காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் அப்படி சொன்னாங்க. அப்படியே நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஆமே. கர்த்தர் சொன்ன எல்லா காரியமும் அவர் வர நேரத்தில் நடக்கும்னு சொன்ன எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நம்ம, அதுவும் ஒட்டு மொத்தமாக சொன்னது எல்லாமே இந்த காலத்திலே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கர்த்தர் வருகை எந்த அளவுக்கு சமீபமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆமே. கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லணும், டெய்லி சொல்லணும். அல்லேலூயா. ஆமே. அப்போ அந்த மாதிரி பாவம் அங்கே அதிகமாக இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், நீ உங்கள் குடும்பத்தில் உனக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்கள நீ கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம பார்க்கலாம். 19:14 அப்போது லோத்து புறப்பட்டு
தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அவங்க நம்பலை. அதை பரியாசம் அம்மா ஆமாம், அந்த நோவா காலத்தில் சொன்னாங்கல்ல, ஆமாம் வானத்துலேருந்து தண்ணி இப்போ அழிக்க போவான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் பட்டணத்தை அழிக்கிறாரா கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுறானுங்க. யார்? கட்டிக்க போகிற மாப்பிள்ளைமார்கள். அப்போ இவங்க நைட்டு வரலையும் பிரயாசப்படுற மாதிரி இருக்குது. என்னை விட்டுட்டு போக முடியாது இல்லையா, கூட கூட்டுன்னு போய் இன்னும் 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட கூட்டின்னு போக ட்ரை பண்ணுறாங்க. காலையிலேருந்து நைட்லேருந்து இவங்க வரல மாறி தெரிஞ்சப்போ சொல்கிறாங்க, தூதர்கள் சொல்கிறாங்க, பாருங்கள் லேட் ஆகிடுச்சு, பொழுது வெடிது, அதனால் நீங்கள் அவங்கள விட்டுடுங்க, உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் இந்த பட்டணத்துக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிலே பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கையே பிடிச்சிட்டு, லோத்து கையை, மனைவி கையை, பிள்ளைங்க கையை, 2 பேருக்கு எல்லார் கையும் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பட்டணத்தை வெளியவே விட்டுறாங்க. வெளியே விட்டுட்டு அதோ பாரு ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு நிற்காம திரும்பி பார்க்காம நீங்கள் அழியாதபடிக்கு அந்த மலைக்கு போங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அப்படி இல்லை ஆண்டவரே, நான் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 19:16 படிக்கிறேன் பாருங்கள். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கே நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போய் என்றார். அதற்கு லோத்து, அப்படி இல்லை ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். நீ மறிக்கக்கூடாதுடா, நீ மறிக்காமல் இருக்க மலைக்கு போடா அப்படின்னா, நான் மலைக்கு போனால் மறிச்சிடுவேன் ஆண்டவரே, அதனால் கிட்ட ஒரு கிராமம் இருக்குது, அது சின்னதாக இருக்குது, அது கிட்ட இருக்குது, நான் மறிக்காதபடி அங்கே போகிறேன்றான். நீங்கள் கீழே அப்படியே இருக்கும் பாருங்கள், அதோ 20 பாருங்கள், அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அதுக்கு நான் ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாக இருக்கிறது, என் பிராணனை அழிக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்று அப்படி சொல்கிறான் பாருங்கள். இதுலேருந்து என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தெளிவாக கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, எங்கேயும் நிற்காதீங்க, திரும்பி பார்க்காதீங்க, மலைக்கு போங்க. எதுக்கு? நீ அழியாமல் இருக்க. அம்மாட்டு போக வேண்டியதானே. பட்டணத்துலேருந்து விட்டவர், பட்டணத்துலேருந்து கையை பிடிச்சி கொண்டாந்து விட்டவர், மலைக்கு போக வரலையும் அவனை தொட செய்ய வச்சிருப்பாரா? அவன் நன்றான், அப்படி இல்லை ஆண்டவர், அப்படி இல்லை ஆண்டவர், நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறான் கர்த்தர்கிட்ட. அப்படி இல்லை, நான் இந்த சின்ன ஊர் இங்கே போகிறேன், நான் பிழைக்கும்படி இங்கே போகிறேன், அங்கே போனால் செத்துருவேன். தெளிவாக சொல்லி சாகாதபடி அங்கே போடானா, இல்லை நான் அங்கே போனால் செத்துருவேன்றாரு. சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன்னு வேற சொல்கிறான். கர்த்தர் என்ன பண்ண, சரி போன்றாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லாமல் நம்மளாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம போகிறேன் நான், ஆனால் அது கர்த்தருக்கு பிடிக்கலைன்னா கர்த்தர் சொல்லுவாங்க, நீ அங்கே போகாத, அந்த வழி போகாத, இந்த பக்கமாக போ அப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட இதை செய் அப்படி சொன்னதுக்கப்புறம், இதை செஞ்சினா உனக்கு இதுதான் என் சித்தம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு அப்படி இல்லை ஆண்டவரே இதை இப்படி செய்கிறேன், ஒரு காரியத்தை தான் வேறு வழியில் செய்வோம். அந்த தெய்வம் சொன்ன காரியத்தை செஞ்சால் கூட அதை வேறு வழியில் செய்வோம், கர்த்தர் சொன்ன வழியில் செய்ய மாட்டோம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அதை தடுக்க மாட்டார். நான் இதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை நான் பார்த்துருக்கேன், நான் கர்த்தர்கிட்ட இதை பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். இதை கர்த்தர் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று செய்ய சொன்னாங்கன்னா அதை நம்ம செய்யணும்.
கர்த்தர் சொல்லி சூழ்நிலைக்கு பயந்துக்கிட்டு நம்ம அதை செய்யாமல் அந்த காரியத்தை வேறு விதமாக அதை தான் செய்வோம். ஆனால் வேறு விதமாக செய்யும் போது கர்த்தர் அதை தடுக்கிறதே கிடையாது. ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமானா சக்ஸஸ் ஆகுதில்ல. நல்ல ஒரு உதாரணம் அப்படி சொல்லணும்னா, இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, பஞ்சகாலம் வருது, வெளியில் போக பார்க்குறாரு, அந்த இடத்த விட்டுட்டு எகிப்துக்கு போக பார்க்குறாரு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, நீ போகாத இங்கேருந்து, நான் நீ உன்னை இந்த இடத்துல 100 மடங்கு ஆஸ்வதிப்பேன்றாரு. மழை இல்லை, பஞ்சம். அது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பார்க்குறவங்க, நீ என்னப்பா பஞ்சம் இங்கே இல்லையா, வரல எங்கள் கூட, நான் வரல, இங்கே தான் விவசாயம் செய்ய போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. தெரிஞ்சவங்க, சொந்தக்காரு, ஃப்ரெண்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உனக்கு புத்தி இல்லைப்பா, உனக்கு எப்போ பாரு கடவுள்ன்ற, எப்போ பாரு சாமின்ற, நீ அறிவு இல்லை, உனக்கு மழை இல்லை, ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு இங்கே விவசாயம் சொல்கிற அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஆலோசனையெல்லாம் இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது கூட நமக்கு அந்த இடத்துல சரின்னு தான் படும். அந்த சூழ்நிலைக்கும் அவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கர்த்தர் இப்படியெல்லாம் சொல்லுவாரா, அதெல்லாம் செய்ய சொல்லுவாரா, பிடிக்கணும் பண்ண சொல்லுவாரா, எந்த தெய்வமாவது பஞ்சத்தில் போகாத இங்கே செய்யன்னு சொல்லுமா, ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க சொல்கிற யோசனை, இவங்க சொல்கிற யோசனை, எல்லாரும் யோசனையும் கேட்டுட்டு கர்த்தர் சொன்னதே மறந்துடுவோம். கர்த்தர் நமக்கு சொன்னதே மறந்துடுவோம் நம்ம. ஆனால் ஈசாக்கு அதை செய்யலை, அதை அப்படியே விசுவாசிச்சான். கர்த்தர் போவானா சொன்னார், போல. தண்ணி உடல்ல போய் பயிர் வைக்க சொல்கிறார், வைக்கிறான். 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்படுறான். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது ஈசா கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு. அல்லேலூயா, ஆமே. அதுதான் கர்த்தர் செய்ய அங்கே போ அப்படின்னு சொல்லி நம்ம போகலனாக்கா, அங்கே போகாமல் வேறு இடம் போனாக்கா, அதுவும் அவர்கிட்ட பர்மிஷனே கேட்டு போனால் கூட சரி போன்னு விட்டுருவார். புரியுதுங்களா? இங்கே போன்னு சொல்லியும் நான் எனக்கு அங்கே போக பிடிக்கல, நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அதை தடுக்க மாட்டாங்க. ஆமாவா, சரி போ. ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து படித்தா உங்களுக்கு தெரியும், அவன் அங்கே கூட இருக்க மாட்டான். அங்கேயும் பயந்துக்கின்னு அதுக்கப்புறம் கர்த்தர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகிறான். அவன் எப்போ போ சொன்னும் போது போலியோ, எப்போ போக சொல்லி போலியோ, அதுக்கப்புறம் போக சொல்லாத போது கர்த்தர் அங்கே போக சொன்னாரேன்ட்டு போகிறான். மலைக்கு போயிருந்தா அவன் ஒய்ஃபு அவங்க மனைவி திரும்பி பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது மலை சைடு, இங்கே கிராமத்துக்குள்ளே போக தான் அந்த உழுந்த சத்தம் அதெல்லாம் கேட்டு திரும்பி பார்த்துக்கிறான். அந்த புகை சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிக்கிறான், சடால் திரும்பி பார்த்துட்டா. ஆனால் மலைக்கு போயிருந்தா அவளுக்கு திரும்பி பார்க்க வாய்ப்பு இருந்திருக்காது ஆச்சுங்களா. அப்போவே போயிருந்தாக்கா ஆபிரகாம் அடுத்தது ஆசீர்வாதமான ஒரு சன்னதி கண்டிப்பாக லோத்துக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக லோத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு சன்னதி வந்திருக்கும். வேதத்தில் அவங்கள குறித்த லோத்தின் தேவன் கூட ஒரு இடத்துல இல்லைனாலும் ஒரு இடத்துல அந்த டைட்டில் போட்டிருப்பார் கர்த்தர். ஆனால் எப்போ அவன் போகக்கூடாத நேரத்தில் எப்போ போகணுன்னு சொன்னாரோ அப்போ போகாமல் போனானா, பட்டணத்துலையாவது இருந்தானா, நான் அங்கே போய் இருக்கிறேன்னு சொன்னாங்களா, அவனுக்காக அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டார். அது கூட அழிக்க வேண்டிய பட்டணம். அவன் போகிறான்றதுனால அந்த பட்டணத்தை கூட கர்த்தரை அழிக்க விடலை. இப்போ அங்கேயாவது இருந்திருக்கலாம்ல, உனக்காக தானே அந்த பட்டணத்தை கர்த்தரை அழிக்கலை. இப்போ நீ அங்கேயாவது இருக்க வேண்டியதானே. என்ன பண்ணுறான், அங்கேயும் என்ன பண்ணிட்டான், பயந்துக்கின்னு மலைக்கு எப்போ போகிறான், எப்போ போகக்கூடாதோ அப்போ போகிறான், பெண்களை கூப்பிட்டுக்கின்னு. அப்போ அங்கே அருவருப்பான ஒரு சன்னதி வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இன்றைக்கும் அந்த லோத்தோட சன்னதி யார், மோவாபியர், அம்மோனியர். கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு சன்னதியாகவும் இப்போ அவர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாகவும் இருக்காங்க.
இல்லையா? அவங்க கர்த்தர் சொல்கிறதுக்கும் நடக்கிற சூழ்நிலைக்கும் சம்மதமே இருக்காது தான். ஆமாம், இருக்காது தான். என்ன கர்த்தர் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் அங்கே பார்த்தாக்கா அதை மாதிரி செய்கிறதுக்கு எதுவுமே இல்லையே கர்த்தர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ் வரும், பயம் இருக்கும் அது செய்கிறதுக்கு. ஐயோ எப்படி போகிறது, எப்படி பேசுறது, எப்படி செய்கிறது, அது கர்த்தர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற வரலையும் தான் அந்த பயம் நமக்கு இருக்கும். ஆனால் அதை தாண்டி கர்த்தர் கொடுத்த கர்த்தரோட மேலே இருக்கிற விசுவாசத்தினால ஒரு ஸ்டெப்பு தைரியமாக எடுத்து வைக்கிறோம்ல, அந்த மன உறுதி கர்த்தர் பார்ப்பாங்க. அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிற வரலையும் தான் கர்த்தர் நம்மளை தனியாக விடுவார். அந்த ஸ்டெப்பு நம்ம தைரியமாக விசுவாசத்தோடு எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் சொல்கிறத செய்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பெல்லாம் வந்து கர்த்தர் கரத்துலேருந்து நம்மளை எடுத்துகிட்டு போகிறாரு. இதை நான் வந்து என்னுடைய 2 வருஷம் ஊழியத்தில் பார்த்துருக்கேன். அவருடைய மகத்துவம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது கர்த்தர் தான் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஊழியத்தில் இதை கர்த்தர் தான் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு என்ன கூட சேஞ்ச் பண்ண, அதை செய்ய விடாமல் தடுக்க நான் நேசிக்கிறவங்க, நான் விசுவாசிக்கிறவங்க அவங்க மூலியமாகவே எனக்கு வந்து இல்லை அது நீ கர்த்தர் உங்கள்கிட்ட இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, இது இப்படி செய்யக்கூடாது, இது தப்பு, சட்டப்படி தப்பு, இது சட்டப்படி தப்பு, வழக்கத்தின்படி தப்பு, இதை நீ பண்ணக்கூடாது, இது மாதிரி கர்த்தர் சொல்ல மாட்டாங்க, செய்ய சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க எல்லாரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சது இது கர்த்தர் தான் நம்மோட பேசுகிறாங்க, கர்த்தர் தான் செய்ய சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்டெப் நான் அதை கண் கூட பார்த்தேன். 2 வருஷமும் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வரலையும் தான் கர்த்தர் பார்க்குறாங்க, நம்ம உறுதியை பார்க்குறாங்க. நம்மளை விசுவாசிக்கிறாளா, நம்புறாளா, பயப்படுறாளா, விட்டுறாளா அப்படின்னு பார்க்க கர்த்தருக்கு விடுறாங்க. அந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அடுத்த ஸ்டெப்பு எல்லாம் கர்த்தர் தாங்க எடுத்துட்டு நடக்கிறாரு நம்மளை தூக்கிட்டு. அதுக்கப்புறம் மகிமையான நம்ம கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள தேவன்றது நம்மளால தெரிய முடியுது. மகத்துவமான காரியத்தை நான் வந்து அவர்கிட்ட எல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் செய்கிறாங்க ஊழியம், எப்படி எனக்கு தெரியல. 2 வருஷம் ஊழியத்தில் கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சதுனால ஒரு மகத்துவத்தை மகிமையை நான் பார்த்து வியந்தேன்ப்பா. இவ்வளோ மகத்துவமல்ல தேவனை நம்ம தேவன், இவ்வளோ சர்வ வல்லமுள்ள நம்ம தேவன். உண்மையாகவே அவர் வந்து ஆபிரகாமின், ஈசாக்கு, யாக்கோவோட இருந்து செஞ்ச அதிசயத்தை இப்போவும் நம்மோட இருந்து செய்கிறாருன்றதை நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ வந்து என்ன கர்த்தர் வந்து இன்னும் த்ரில்லிங்கான காரியத்தை செய்ய சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா ஒரு மகத்துவத்தை ருசிச்சிட்டேன் இல்லையா, அதனால் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். கர்த்தர் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் செய்ய சொல்வார். சூழ்நிலைக்கும் கர்த்தர் சொல்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது, அதுதான் செய்ய சொல்வார். ஆனால் நம்ம அதை தைரியமாக செஞ்சாக்கா அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற வரலையும் தான் கர்த்தர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தரே மகிமையான அவர் வல்லமை உள்ள கருத்தில் எடுத்துகிட்டு நம்மளை வழி நடத்துகிறாங்கன்றது நல்லாவே நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் கூட எந்த விஷயத்திலும் ஊழின்ட்டு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயுமே தனிப்பட்ட விதத்துலேயோ, குடும்பத்துலேயோ, ஊழியத்துலேயோ, இல்லை மற்ற ஒவ்வொரு சின்னதோ பெருசோ எல்லாத்திலையுமே வார்த்தை சத்தியத்தை முன்ன வச்சு அந்த மகத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் அந்த மகிமையை நம்ம அனுபவிக்கணும். வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், அதை செய்ய பார்க்கணும். அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நம்ம வேதத்தை தியானிச்சுட்டு வரோம். அல்லேலூயா. கர்த்தர் வந்து சொன்னாங்கன்னாக்கா அதை வந்து சூழ்நிலையை பார்க்காம நம்ம வந்து கர்த்தரை மட்டுமே முன்ன வச்சு அந்த காரியத்தை செய்யும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு அதில்
ஜெயம் கிடைக்காது. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அதுக்கப்புறம் நம்மளை தடுக்கவும் மாட்டாங்க. செய்யாதன்னு சொல்லி செஞ்சாலும் அவர் தடுக்கிறதில்ல. அது சாய்ஸ் நம்மளுக்கு. அது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். உண்மையாகவே அதை கூட எச்சரிக்கையாக இருக்கணும். செய்ய சொன்னதை செய்யலைன்னா அவர் அந்த டைமிங் தான் பார்க்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கட்டாயப்படுத்துறதில்ல. சாய்ஸ் நம்மது. அதே மாதிரி செய்ய வேண்டான்றதை செஞ்சால் கூட தடுக்கிறதில்ல. சொல்கிறது தான் அவர், இதை செய்ய, இது நல்லது, இது செய்யாத, இது கெட்டது சொல்கிறது தான் அவர் வேலை. ஆனால் அந்த சாய்ஸு, நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற சாய்ஸையும் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. அதை அவர் கட்டாயப்படுத்துறதும் இல்லை, அதை தடுக்கிறதும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் கூட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, 20ஆம் அதிகாரத்தில் இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குற அந்த காரியத்தை திரும்ப இங்கே நம்ம பார்க்குறோம். அங்கே சாரால் அழகாக இருக்கா, அதனால் நம்மளை கொன்னுட்டு மனைவியை எடுத்துக்குவாங்க, அதனால் நீ என் தங்கச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஏரோது ராஜாட்ட சொல்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. இங்கேயும் 12ஆம் அதிகாரத்தில் நடக்கிற மாதிரி 20ஆம் அதிகாரத்துலேயும் நடக்குது. அப்போ நான் அங்கே மாற்றி சொல்லிட்டேன். என்னன்னா, ஆபிரகாம் தன் ஜீவன் போயிடும்ன்றதுனால, தன்னை கொன்னுடுவாங்க அப்படின்றதுனால சாராலையும் மனைவியை கொடுக்க கூட பார்க்குறாரு பாருங்க. அங்கே நான் மாற்றி சொல்லிட்டேன். ஒரு வேளை அவருக்கு கர்த்தர் தன் மனைவி எடுக்க விட மாட்டாருன்னு நினச்சுட்டாரா, இல்லை தன் உயிர் தான் முக்கியம், அவ இருக்கட்டும் அப்படின்னு அவ போட்டோம் அப்படின்னு நினச்சாரா, அதானே இங்கே சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் 2 இடத்துலையுமே விடலை இல்லைங்களா. அங்கேயும் ஏரோதுக்கிட்டையும் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வியாதியை கொடுக்குறாரு. வியாதி கொடுத்தோடனே அவங்களுக்கு தெரியுமா, இவ வந்ததுலேருந்து தானே வியாதி வந்துன்னு இருக்குது, இது எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அப்போலேருந்து வியாதி வருது அப்படின்னு ஒரு வித்தியாசம் தெரியும்ல நமக்கு. அதை மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது ஆபிரகாமுடைய மனைவி அப்படின்ட்டு இல்லைங்களா. நீங்கள் என்னை கொன்னுடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, இவ போனதுக்கப்புறம் அவங்களுக்கு யாருக்குமே குழந்தைவே பிறக்க மாட்டேங்குது. அப்படின்னா பல மாதங்கள் போய் இருக்கிறா சாரா. வந்ததுலேருந்து குழந்தை பிறக்கலன்னா அது 1 நாள் 2 நாள் குழந்தைய பிறக்கும், பல மாதங்கள் ஆகும்ல. அப்போ பல மாதங்களாக குழந்தையே இல்லைன்னா வருஷ கணக்கில் இருந்திருக்கிற மாதிரி இது. அந்த அரண்மனைக்கெல்லாம், எகிப்து அரண்மனைக்கு, இந்த அபிமேலைக்கு அங்கெல்லாம் போயிட்டு எப்படியோ 1 வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்காதெல்லாம் தெரியும். அப்பயும் அங்கேயும் அவங்களுக்கு தெரியுது, கர்த்தர் பேசுகிறாங்க, அவன் ஒருத்தனுடைய மனைவி அப்படின்ட்டு. அப்பா சொல்கிறாரு, கர்த்தாவே நான் உத்தம இதயத்தோடு தானே இதை செஞ்சேன். அவன் என்ன பண்ணுறான், கல்யாணம் தான் பண்ணிக்க பார்க்குறான். 2 இடத்துலையுமே திருமணம் தான் செய்ய பார்க்குறாங்க. அந்த ஏரோது ராஜாவும் திருமணம் தான் திருமணம் செய்யறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இவனும் அபிமேலேக்கும் திருமணம் தான் செய்ய கூட்டிகிட்டு போகிறாங்க. தப்பு செய்ய இல்லை, கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்யறதுக்காக இல்லை. 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க தான் எடுத்துன்னு போகிறாங்க. திருமணம் செய்ய சாரால கல்யாணம் பண்ணிக்க தான் ஏரோது ராஜாவும் விரும்புகிறான், இங்கே அபிமேலேக்கும் கல்யாணம் பண்ண தான் விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் தடுக்கிறாரு. அவளுக்கு கல்யாணம் ஆனவ, அவளை நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னேன், உத்தம இதயத்தோட அவங்க சகோதரின்னு தானே சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஏன் எப்படி செஞ்ச அப்படின்னு அபிமேலை கேட்கும்போது, இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. தெய்வ பயம் இல்லாததுனால என்னை நீங்கள் கொண்டு போட்டுருவீங்க, என் சாராளுக்காக என்னை கொண்டு போட்டுட்டு அவளை எடுத்துப்பீங்கன்ட்டு நான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படின்னா அப்போ மனைவிமார்களையும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை பெருசாக தெரியல. கணவன் மாதிரியும் இன்னொருத்தவங்களுக்கு அவங்களே கட்டி வைக்கிறாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் பாவமாக இல்லை மாதிரி இருக்குது.
இல்லையா. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வந்து கட்டளைகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அவங்க வாழ நாட்கள் அதெல்லாம் பாவமாக இல்லாம மாதிரி இருக்குது. தன் ஜீவனை காத்துக்க மனைவியே இன்னொருத்திக்கு மனைவியாக கொடுக்க பார்க்குறான் 2 இடத்துலையுமே. ஆனால் கர்த்தர் மட்டும் ஆபிரகாமுக்கு வந்து ஆபிரகாமுக்கு சார்பாக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும் பாரு. ஏன்னா அவன் மூலியமாக மகிமையான காரியம் சன்னதி வரணும்ல. அதனால் கர்த்தர் விட மாட்டாங்க. அதனால் நமக்கு என்ன தெரியுது, நமக்கு சொந்தமான நமக்கு உரியது எதுவும் கர்த்தர் நம்ம கையிலிருந்து எடுக்க விட மாட்டாங்க. நம்மளே எடுத்துக்க விட்டாலும் கர்த்தர் எடுக்க விட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா, ஆமேன். ஆனால் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கணும். அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அல்லேலூயா. இதுவரையிலையும் ஆவியானவர் மகிமையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம இன்னும் 21லேருந்து ஆவியானவர் என்ன நமக்கு சொல்லி தராங்க அப்படின்றத பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் வேதம்ன்றது நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சத்திய வேதம். அதனால தான் இதை பற்றி நம்ம வந்து தியானிச்சுட்டு வரோம். ஆவியானவர் மகிமையான காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தருக்கு உண்மையாகவும் அவருக்கு பிரியமாகவும் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென்.